கோபால கோபால கோகுல நந்தன கோபால நந்தகுமார நவனித சோர பிருந்தாவனச்சர கோபால 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 கோகுல நந்தன கோபால. கருங்கண் தோகை மயிர்பீலி அணிந்து கட்டினன் குடுத்த பீதகவாடை அருங்கல உரிவின் ஆயர் பெருமான் அவன் ஒருவன் குழலோதின போது மரங்கள் நின்று மதுதாரைகள் பாயும் மலர்கள் வீழும் வளர் கொம்புகள் தாழும் இறங்கும் கூம்பும் திருமால் நின்ற பக்கம் நோக்கி அவை செய்யும் குணமே. மரங்களுக்கு கூட பக்தி இருக்குங்கிறார். தரவகா புலகான் அபிப்ரன்னு என்று பாகவதம் சொல்றார். கிம் தரவகா பிரணாமம் அப்படின்னும் பாகவதம் சொல்றார். கண்ணன் வரும்பொழுது அந்த மரங்கள்லாம் ஒரு குலுங்கி புஷ்பங்கள் எல்லாம் கண்ணன் மேல பொழியுமா, மரங்களுக்கெல்லாம் பட்டை சிலிர்க்குமா. பாகவதாளுக்கு எப்படி மேனி சிலிர்க்குமோ அதுபோல பாகவதாள் எப்படி கண்ணனை சேவிப்பாளோ அது மரங்கள் எல்லாம் தாழ்ந்து சேவிக்கும் என்று ஸ்ரீ பாகவதத்துல சொல்றார். ஆழ்வார் அதை வர்ணிக்கிறார். கருங்கண் தோகை மயிர்பீலி அணிந்து, அழகைதான தோகையில உள்ள கண், அந்த கண்ணு உடையதான மயில் தோகையை தன் தலையில கிரீடமாக அணிந்து கொண்டு பீதாம்பரத்தை நல்ல கச்சு கட்டி ஓடி ஆடி விளையாடும் பொழுது அவிழாம இருக்கணுமே, கட்டி நன்கு உடுத்த பீதகவாடை அருங்கல உருவின், நிறைய பூஷணங்களை கால்களில் சலங்க போட்டு கொண்டு, இடுப்புல கிங்கிணி கட்டி கொண்டு, கழுத்துல ஹார பதக்கங்கள்லாம் சாத்தி கொண்டு, கையில ரத்ன கங்கணங்கள்லாம் பூட்டி கொண்டு, காதுல குண்டலம் அசைய அருங்கலங்கள்லாம் போட்டிருக்கிறவன். அருங்கலங்கள் எல்லாம் போட்டிருக்கிறவன் அப்படின்னு சொல்ல வேண்டி இருக்க, அருங்கல உருவின், அவனுடைய உருவமே அருங்கலமாக இருக்கு, பிருந்தாவனத்துக்கு பூஷணமா இருக்கு. அவனே ஒரு முத்து கிருஷ்ணன் ஆச்சே, நல்ல நீலமணி போல இருப்பனே, நீல ரத்தனமாக. அவன் இப்படி அப்படியும் போனா பிருந்தாவனம் பூரா நீல சாயல் அடிக்கும், நீல டால் அடிக்கும். அந்த கண்ணன் அப்படி வர, அருங்கல உருவின் ஆயரர் பெருமான் அவன் ஒருவன். அவன் ஒருவன் தான், அவனுக்கு ஈடு யாரு? அவன் ஒருவன் தான். குழல் ஊதின, அவன் ஒருவன் குழல் ஊதின போது மரங்கள் நின்று மதுதாரைகள் பாயும், மரங்கள் எல்லாம் நிறைய பூத்து குலங்கி தேன் ஒழுகுமா, மலர்கள் வீழும். கண்ணன் வரும்போது அவன் தலையில மலர்கள் அப்படி விழுமா, வளர் கொம்புகள் தாழும், வளர்ந்து நிற்கிற வெறப்பான இருக்கிற இதெல்லாம் அப்ப அப்படியே சாய்ந்து கண்ணனுக்கு சேவிக்குமா. இறங்கும் கூம்பும் திருமால் நின்ற பக்கம் நோக்கி அவை செய்யும் குணமே. ஜடம்தானே, ஜடமா? சேதனமானவர்கள்லாம் கண்ணன் எதில் ஜடமா போயிடுவா, ஜடமானதுக்கெல்லாம் சைதன்யம் வந்துடும். ஏன் அப்படின்னா, சில பேர் வீசி நடக்கிறார்கள், எவ்வளவு தலைபோற காரியம் இருக்கு, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு போவார்கள். அது ஒருத்தர் போறார், கண்ணாம்பாம் பக்கத்துல உள்ள பையன். உடனே வேணுகானத்தை அவர் காதுல விழும்படி வீல்னு ஒரு ஸ்வரம் வைப்பனோ இல்லையோ, அப்படி திரும்பி பார்ப்பார். அப்படியே வருவார், நிற்பார். அவர் போன காரியம் மறந்து போகி அஸ்பந்தனம் கதிமதாகாம், நடக்கிறவர்கள் நடமறந்து மரமா இருக்கிறார்கள், சைதன்யம் உடையவர்கள் அச்சேதனமாகிவிட்டு. தரவகா பிரணாமம், அச்சேதனமான மரங்கள் எல்லாம் சேவிக்கிறாப்பல பண்றானா. இதானே அவனுடைய வேணுகான சாமர்த்தியம். இறங்கும் கூம்பும் திருமால் நின்ற பக்கம் நோக்கி அவை செய்யும் குணமே. கோவிந்தநாம சங்கீர்த்தனம்.